உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, எதையுமே நீங்கள் செஞ்சுட்ட பிறகு தான் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இந்த வாரம் குறிப்பாக பூச நட்சத்திரத்திலேருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம்னு சொல்ல இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ முயற்சி, தைரியம் இது எல்லாமே அழகாக உங்களுக்கு கோப்பம் பண்ணுற ரெடியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னுக்கு முன்னே யோசிச்சிட்டிங்கன்னா போதும். நிறையா பொருட்சேர்க்கைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் புதன் வியாழன் கிழமைகளில் கொஞ்சம் வீடு விஷயத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் காட்டுது. வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. அதே போல் உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கட்டும். அதே மாதிரி பயணங்களுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. லேட்டாக போகிறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஹரிபுரியாக ஓடுறது இதெல்லாம் வேணாம். கரெக்டாக முன்னுக்கு முன்னே கிளம்பி முன்னுக்கு முன்னதாக வேலையை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் மனசில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கர்வம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இந்த இடம் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிடுங்க. குழந்தைகள்னால நல்ல சௌக்கியங்கள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சில கவனங்களும் தேவை. முக்கியமாக அந்த அடுப்படி பக்கம்லாம் குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை செய்கிற அம்மாமார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலிலே அடுப்பில் அந்த தீய சூடுகள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் துதியை அப்படிங்கிற திதி 2வது திதியிலேருந்து அஷ்டமி திதி வரைக்கும் நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்கிறார்னு பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த புதன்கிழமை வியாழக்கிழமையில் கொஞ்சம் அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் செலவு பண்ணக்கூடியது வரவுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கும். அதுதான் முக்கியம். முக்கியமாக இந்த மருத்துவம், ஆரோக்கியம் ரிலேட்டடாக இந்த வியாதி இருக்குது, அந்த உடம்பு முடியல, இதுக்காக டாக்டர் போய் பார்க்குறோம் அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படி நீங்கள் போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் கூடாரவள்ளி அப்படின்னு ஆண்டாளுடைய ஒரு நல்ல வைபவம் உண்டு. அந்த சர்க்கரை பொங்கல் எல்லாம் வைத்து அவருக்கு படைத்து அந்த விஷயத்தை நம்ம செய்வோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அந்த நாளிலே நீங்களும் தாயார் ஆண்டாளை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நிச்சயம் உங்களுக்கு தரும். கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த நாச்சியார் திருமொழியே அந்த ஆண்டாள் பாசுரம் சொல்ல திருப்பாவையே நம்முடைய வையத்தில் வாழ்வீர்கள்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் வாழ்வை கொடு அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டினது தான். அதனால் இந்த வாரம் உங்களுக்கான வாரம்னே எடுத்துக்கலாம். சுபிட்சத்தின் உச்சம் அப்படின்னு நீங்கள் மனசை வச்சுக்கோங்க. நல்ல யோகங்கள் தரக்கூடிய வாரமாக இருப்பதனாலே மனதை ரிலாக்ஸாக வச்சுட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.